ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். எல்லார்ட்டும் பைபிள் இருக்கா? எல்லார்ட்டையும் வேத புத்தகம் இருக்கிறதா? வாலிபர்கள் எல்லாரும் வேதத்தை திறந்து வேத வார்த்தையை நாம் தியானிக்கணும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். தேவனை தேடுவதற்கு ஒரு சமயம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுக்கிறார். அந்த சமயத்திலே நாம் அவரை தேடிவிட வேண்டும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் உங்களுக்கு சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நம் எல்லாருக்கும் நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் தேவை. அவர் இல்லாமல் நாம் இந்த பூமியிலே வாழவே முடியாது. ஒரு பாட்டு பாடலாம், நீரின்றி வாழ்வேது இறைவா அப்படின்னு சொல்லி. அவர் இல்லாமல் நாம் இந்த பூமியிலே வாழவே முடியாது. அவரிலே நாம் இருக்கிறோம், அசைகிறோம், உழைக்கிறோம். நாம் மூச்சு விடுறது அவரால் தான். இப்போ நமக்கு நம்முடைய தேவன் தேவைப்படுகிறார். அவரை நாம் கண்டுகொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. ஏன் அப்படின்னா, நம்முடைய பாவத்திலே நாம் மரித்தோமானால் நித்திய நித்தியமாய் அவரை விட்டு தூரமாய் போய்விடுவோம். அதனாலதான் அடுத்த வருஷத்துல நாம் பார்க்கிறோம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். தேவனுடைய அன்பு மனிதர்களை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறது அவரிடத்தில் வருவதற்கு. The hound of heaven சொல்லுவாங்க. The hound of heaven is following every man on this earth. பரலோகத்தினுடைய அன்பு, தேவனுடைய அன்பு ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்திலே துரத்தி கொண்டே இருக்கிறது. The hound of heaven, அது எப்படி சொல்றது அப்படின்னா, ஏதாவது ஒரு கொலை நடந்து போகுது உலகத்தில் அப்படின்னா துப்பறியும் நாயை கொண்டு வருவாங்க. போலீஸ்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, துப்பறியும் நாயை கொண்டு வந்து அந்த கொலை நடந்த இடத்திலிருந்து அந்த நாயை கூட்டிக் கொண்டு போய் அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அந்த நாய் இங்கே அங்கே ஓடும். அந்த நாய் இரத்த வாழையை பிடித்துக் கொண்டு ஓடுமா. இந்த இரத்த வாழையை மனிதனை விட நாய்க்கு தெரியும். அந்த துப்பறியும் நாய்க்கு மிக துல்லியமாய் தெரியும். இந்த இரத்த வாழை எங்கே இருக்கிறதோ, கொலையாளியுடைய உடம்பிலே கொலைப்பட்டவனுடைய ரத்தம் தெரிந்திருந்தால், அவனுடைய ஆடையை தெரிந்திருந்தால், இல்லை அந்த கொலையாளிய ஆடையை அவன் எங்கேயாவது போட்டிருந்தால், அதை நோக்கி அந்த நாய் ஓடும். ஓடி போய் ஒரு இடத்துல நின்று போயிடும். பேப்பர்ல நீங்க பார்த்துருப்பீங்க எப்படிலாம் நடக்கிறது. அதே போலதான் அந்த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன், பரலோகத்தினுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இந்த உலகத்திலே தெளிக்கப்பட்ட போது ஒவ்வொரு மனிதனையும் பரிசுத்த ஆவியானவர் அந்த ரத்தத்தை நோக்கி தேடிக்கொண்டே வருகிறார்.
மனிதனையும் தேவனுடைய அன்பு துரத்திக் கொண்டே வருகிறது. ரத்த வாடையை பிடித்துக் கொண்டு, ஆண்டவருடைய சிலுவையில் அவர் சிந்தின ரத்த வாடையை பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு மனிதனையும் பரலோக அன்பு துரத்திக் கொண்டே வருகிறது. நயங்காட்டி அவர் அழைக்கிறவர். அதனாலதான் நாம் அவரிடத்திலே திரும்ப வேண்டும். அவர் நம்மீது மனதுருகிறவர். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்றிருக்கிறார். நாமெல்லாம் நிர்பந்தமான மனிதர்கள். நாம் விரும்பியும் விரும்பாமலும் பாவம் செய்யக்கூடியவர்கள். ஏன் அப்படின்னா நாம் பாவத்திலே பிறந்தோம். இன்றைக்கு வாலிபர்கள் அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுங்க, என்னுடைய வாழ்க்கையை நானே கெடுத்துக் கொண்டேன், நான் எப்படி ஆண்டவரிடத்திலே வருவது, என்னையே நான் அருவருக்கிறேன், என்னை பார்க்கும்போது எனக்கே அருவருப்பாய் இருக்கிறது, நான் எப்படி என்னுடைய ஆண்டவரிடத்திலே வர முடியும்? அது சரியா? இல்ல. ஏன் ஒரு வாலிபன் அல்லது ஒரு வாலிப சகோதரி அல்லது வயதானவர்கள் ஏன் பாவம் செய்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? நாம் பாவியாய் இருப்பதினால் தான் பாவம் செய்கிறோமோ தவிர நாம் பாவம் செய்வதனால் நாம் பாவிகளாய் ஆவதில்லை. சரியாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தாவீது சொல்றான்ல, என்னுடைய தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். I am a born sinner. நான் பிறக்கும் போதே பாவியாய் பிறக்கிறேன் இந்த உலகத்திலே. நான் எப்படி நீதியாய் வாழ முடியும்? இம்பாசிபிள். முடியவே முடியாது. அதுக்குத்தான் நமக்கு ஒரு ரட்சகர் தேவை. அதற்குத்தான் ஒரு பரம வைத்தியர் நமக்கு தேவை. நம்மை ரட்சிப்பதற்கு, நம்மை சுகமாக்குவதற்கு, நம்முடைய பாவ வியாதியிலிருந்து. அதற்குத்தான் சபையிலே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் உங்களை ரட்சிக்கக்கூடிய, உங்களை சுகமாக்கக்கூடிய ரட்சகத்தை நீங்கள் வந்துவிடுங்கள் என்று. நம்முடைய பாவத்தோடு நாம் தேவனை சந்திக்க முடியவே முடியாது. நாம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவர்கள், தேவ மகிமையை இழந்தவர்கள். நாம் பாவிகளாய் இருப்பதனால் தான் நாம் பாவம் செய்கிறோமோ தவிர நாம் பாவம் செய்வதனால் நாம் பாவிகளாய் மாறுவதில்லை. எவ்வளவு விரும்பியும் நான் ஏன் பாவம் செய்கிறேன் சொன்னா, நான் பாவி. அடிப்படையிலே நான் பாவியாய் இருப்பதினால் நான் பாவம் செய்கிறேன். அப்படிப்பட்ட மனிதர்களை ரட்சிக்கத்தான் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க தேவகுமாரன் வந்தார் வேதத்தில் எழுதி இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? கெட்டு போனதை, பாவத்திலே கெட்டு போன மனிதர்களை தேடி ரட்சிப்பதற்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர்களை அப்படியே விட்டுவிடுவதற்கு அல்ல. ஒரு சமயம் பரிசேயர்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவருடைய சீஷர்களை பார்த்து, ஏன் உங்களுடைய ஆண்டவர் இந்த பாவிகளோடு பந்தி இருக்கிறார், ஏன் பாவியோட வீட்டுக்கு அவர் போகிறார் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், பிணியாளிக்கு தாங்க வைத்தியன் தேவை அப்படின்னு சொன்னார். என்ன அருமையான வார்த்தை தெரியுமா? வியாதிஸ்தனுக்குத்தான் ஒரு டாக்டர் தேவை. நீங்கள் எல்லாம் வியாதி இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அப்படியே இருங்க. இவர்கள் வியாதியா இருக்கிறார்கள், இவர்கள் பாவிகள், கெட்டு போனவர்கள், இவர்களை ரட்சிக்கத்தான் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் என்று சொன்னார் ஆண்டவர். பிணியாளிகளுக்குத்தான் வைத்தியன் தேவை. நம்முடைய பாவத்திலே நாம் கெட்டு போயிருக்கிறோமா? Are we lost in our sin? There is a savior for you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு ரட்சகர் இருக்கிறார் இந்த உலகத்திலே. தன்னுடைய உயிரையே கொடுத்த ஆண்டவர். ஏன் அந்த பரத்தினுடைய அன்பை நாம் அசட்டை செய்ய வேண்டும்? அந்த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன், அந்த இரத்த வாடை பிடித்துக் கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவருடைய அழைப்பை நாம் ஏன் அசட்டை செய்ய வேண்டும்? ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த ரட்சிப்பை நாம் ஏன் அசட்டை செய்ய வேண்டும்? அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள்.
ஒரு பிரசங்கி, புகழ்பெற்ற பிரசங்கி ஒரு வார்த்தையை சொன்னார். டிஎல் மூடி அப்படிங்கிற ஒரு பிரசங்கி என்ன சொன்னார் தெரியுமா? As soon as a man seeks God earnestly, he will find him. எந்த ஒரு மனிதனும் தேவனை ஆர்வமாய் தேடும் பொழுது கண்டிப்பாய் அவன் தேவனை கண்டுபிடிப்பான். இதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதனாலதான் மனிதர்கள் இன்றைக்கு தன்னுடைய பாவத்திலே கெட்டு போகிறார்கள். தேவனை தேடாமல், தேட வேண்டும், அவரிடத்திலே வர வேண்டும். தேவனே, நீர் எங்களுக்கு வேண்டும், நாங்கள் எங்களுடைய பாவத்திலே கெட்டு போயிருக்கிறோம், நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நாங்கள் நீதியா இந்த உலகத்திலே வாழ முடியவில்லை, நிர்பந்தமான மனிதர்கள் நாங்கள். பவுல் கத்துறது போல, ஓ wretched man I am, எவ்வளவு நிர்பந்தமான மனிதன் நான், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க முடியும் என்று கதறுகிறான் பவுல். உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்திலே அந்த ரோமருடைய ஆட்சியில என்ன செய்வாங்களாம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை பண்ணிட்டா அவனுக்கு ஒரு வித்தியாசமான தண்டனை கொடுப்பாங்களாம். அது என்ன தண்டனை தெரியுமா? அந்த கொலை பண்ணப்பட்ட அந்த மனிதனை அவனுடைய சரீரத்தோடு சேர்த்து கட்டி அவன் எங்கே போனாலும் அவனை சுமந்து கொண்டு போக வேண்டும். எவ்வளவு பயங்கரமான ஒரு தண்டனை அது. நீ அவனை கொலை பண்ணிட்டல்ல, இதுதான் உனக்கு தண்டனை. அவனை உன்னோட சரீரத்தோட கட்டி வச்சு நீ எங்க போய் அவனை தூக்கிட்டு அவனை சுமந்து கொண்டு நீ போ. இந்த மரித்து போன சரீரத்தை நீ சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று அவ்வளவு மோசமான ஒரு தண்டனை கொடுப்பாங்களாம். அதைத்தான் அவர் சொல்றார், நிர்பந்தமான மனிதன் நான், இந்த பாவ சரீரத்தை நான் எங்கே போனாலும் என்னை பாவத்துக்கு உட்படுத்துகிற இந்த சரீரத்தை நான் சுமந்து கொண்டு திரிகிறேனே, யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று பவுல் கதறுகிறான். அதற்கு பதில் தான் அடுத்த வசனத்திலே வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், அவர் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லுகிறான். அவனே சொல்லுகிறான் அதற்கு பதில். இதை நாம் விளங்கிக் கொள்றோமா? வாலிபர்கள், வயதானவர்கள் யாராயிருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே உங்களுடைய இரட்சகரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரதானமாய் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் கெட்டு போவீர்கள், உங்களுடைய பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னார். நான் அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய பாவங்களிலே சாவீர்கள். நாம் ஏன் நம்முடைய பாவத்திலே கெட்டு போக வேண்டும்? கெட்டு போனதை ரட்சிக்க தேவகுமாரன் வந்தார். மத்திய 18ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். மத்திய 18 வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு அடுத்து நான் கடந்து போகிறேன். மத்திய 18 10-11 வசனங்கள். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சின்ன பிள்ளைகளை ஆண்டவர்களை கொண்டு வர்றாங்க. அவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் அப்படின்னா, அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சின்ன பிள்ளைகளை கூட ஆண்டவர் அற்பமா என்றதே இல்லைங்க. யாரையுமே அவர் அற்பமா என்றதே கிடையாது. எல்லாரும் அவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள், விலையேற பெற்ற ஆத்துமாக்களாய்தான் அவர் பார்த்தார். எல்லாரையும் இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இவர்களுக்கு நான் வேண்டும் என்றுதான் அவர் பார்த்தார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போனதை, அருவருக்கப்பட்டதை, தன்னையே நொந்து கொள்கிற மனிதர்களை ரட்சிக்க வந்தார் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு. அடுத்து உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? 100 ஆடு ஒருத்தனுக்கு இருக்கு. 100 ஆட்டுல ஒரு ஆடு கெட்டு போயிடுச்சு, வழி தவறி எங்கேயே போயிடுச்சு.
சரி, ஒரு ஆடு தானே போயிட்டுன்னு சொல்லி அவன் சும்மா இருப்பானா? இல்ல. அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அப்படித்தான் தேவன் மனிதனை தேடுகிறார். கெட்டுப்போன மனிதனை தேவன் அப்படித்தான் தேடுகிறார். அவன் அதை கண்டுபிடித்தான். சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாக சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. தீர்க்கமான வார்த்தை. ஒருவரும் கெட்டு போவது நம்முடைய தேவனுடைய சித்தமே இல்லை. தேவன் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், எல்லாரும் அவரோடு நித்தியமாய் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதும் அவர் சுத்தமாய் இருக்கிறது. எவ்வளவு பெரிய அழைப்பு இது! இந்த அழைப்பை நாம் அசட்டை செய்யலாமா? பவுல் சொல்ற 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல, நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஏன் வேண்டார் அவர்? 2 கொரிந்தியர் 5 20ஆம் வசனம். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவின் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். We plead with you. கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து as ambassadors for Christ. அம்பாசிடர்னா ஒரு நாட்டுக்கு ஒரு தூதன். அமெரிக்காவுக்கு ஒரு தூதன், இலங்கைக்கு ஒரு தூதர்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து இருப்பாங்க. அவங்க நாட்டுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாங்க. அந்த நாட்டுக்குரிய பிரசிடென்ட் ஏதாவது சொன்னார்னா அதை இந்தியாவுக்கு தெரியப்படுத்தணும்னா அந்த அம்பாசிடர் மூலமா தெரியப்படுத்துவாங்க. அதே போலத்தான் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் as ambassadors for Christ, அவருடைய பாரிசத்தில் இருந்து அவருக்காக நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அவரோட ஒப்புரவாகிவிடுங்கள், தேவனோடு ஒப்புரவாகிவிடுங்கள். You be reconciled to God. ஏன் அப்படின்னு அடுத்த பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எவ்வளவு பெரிய விஷயம் அது! பாவமறியாத தேவகுமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பாவமாக்கி அவரோடு நம்மை சேர்த்துக் கொள்ள சித்தம் கொண்டார். அவருக்குள் நாம் நீதியாகும்படிக்கு. இதை எப்படி நான் அசட்டை செய்ய முடியும்? இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நான் எப்படி அசட்டை செய்ய முடியும்? அதுதான் சொல்றாரு. அடுத்து பாருங்க, 6ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் கண்டினியூஷன் தான் அது. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். இவ்வளவு பெரிய கிருபையை, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை, இவ்வளவு பெரிய இரக்கத்தை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். Don't delay. Tomorrow may be too late. அதான் ஒரு பிரசங்கி சொல்றார். Don't wait. Tomorrow may be too late for you. இந்த உலகத்திலே ஒவ்வொரு வினாடிக்கும் 600 கோடி இருக்கிற ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே ஒவ்வொரு வினாடிக்கும் யாரோ ஒருவன் மரிக்கிறான். இந்த உலகத்திலே கடிகாரத்திலே அந்த செகண்ட் முள் டிக்குன்னு போன உடனே யாரோ ஒருவன் இந்த உலகத்தின் ஏதோ ஒரு மூலையிலே மரிக்கிறான். அவன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் பரலோகத்துக்கு போவான், இல்லை என்றால் நரகத்துக்கு போவான். அதனால அந்த அழைப்பு அவசரமா இருக்கிறது. இன்றே இப்பொழுதே இதுவே அனுக்கிற காலம்.
இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சினால் நாளைக்கு இல்லை, இப்பொழுதே, இன்றைக்கே. எவ்வளவு அவசரமான அழைப்பை கொடுக்கிறார் பவுல். இந்த அழைப்பை அசட்டை செய்வதற்கு நாம் யார், நீங்கள் யார்? தேவனுடைய அவ்வளவு பெரிய அன்பை அசட்டை செய்யவே முடியாது. அதனாலதான் சபையில நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். நேற்று சில வாலிபரிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் நேர்மையாக சொன்னேன், நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய பாவங்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது, மிகவும் பெரிதாக இருக்கிறது, நான் தேவனிடத்திலே வர முடியாது என்று நான் சொன்னேன். சகோதரனே, உன்னை விட 1000 மடங்கு கெட்டவன் நான், உன்னை விட 1000 மடங்கு மோசமானவன் நான். என்னையே ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். உன்னை ரட்சிப்பது லேசான காரியம் அவருக்கு. எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாயிருக்கிறார் அவர். எந்த மனிதனையும் இந்த உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. இருளடைந்த நம்முடைய இதயத்தில் அவருடைய ஒளி பிரகாசிக்கும் பொழுது நான் மூக்குப்புற விழுந்து, தேவனே உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய அழைப்பை, ரட்சிப்பை நான் அசட்டை செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். பவுல் சொல்றாருல்ல, பாவிகளில் பிரதான பாவி நான். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார், அவர்களெல்லாம் பிரதான பாவி நான். எவ்வளவு வல்லமையாய் ஊழியம் செய்த ஒரு மனிதன், எவ்வளவு தாழ்மையாய் இருந்தான். சபையை துன்பப்படுத்தினவன் நான், பிரதான பாவி. என்னையே ஆண்டவர் ரட்சித்து விட்டார், உங்களை கண்டிப்பாய் அவர் ரட்சிப்பார். இதுதான் நம்முடைய ஸ்டாண்ட் சபையில். நம்முடைய குடும்பங்களை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்முடைய ஸ்டாண்ட் தான். எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க பண்ண முடியும், எந்த மனுஷனையும் அவர் ரட்சிக்க முடியும், எந்த மனுஷனையும் அவருடைய அன்பு மேற்கொள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனால் ஏதாவது ஒன்றை செய்து தேவன் உங்களை மேற்கொள்ளுவார். தீர்க்க தரிசனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். God will do anything to gain you for his salvation. அவர் எதையும் செய்வார் உங்களை மேற்கொள்வதற்காக. தெரியுமா உங்களுக்கு? யாக்கோபை, அவனுடைய இடுப்பெலும்பை உடைத்தார் அவர். அவனை அவரால் மேற்கொள்ளவே முடியல. அவ்வளவு ஸ்ட்ராங்கான மனிதனாக இருந்தான் அவன். போராடி போராடி அவனோடு போராடி போராடி அவனை மேற்கொள்ள அவர் முயற்சி செய்து மேற்கொள்ள முடியாமல் அவனுடைய இடுப்பெலும்பை உடைக்கிறார் அவர். அப்படி நம்முடைய இடுப்பெலும்பு உடையணுமா? நீங்கள் ஏதாவது பயங்கரமான வியாதியிலே விழ வேண்டுமா? அதற்கு முன்னாலே நாம் அவற்றிலே வந்து விடுவது நல்லது. தெரியுமா உங்களுக்கு அந்த வார்த்தை? இது என்னுடைய அபிப்பிராயம் இல்லை, வேதத்தில் அப்படிதான் இருக்கு. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை எடுங்க. இருபது வருடம் அவனோடு போராடுகிறார் ஆண்டவர். யாக்கோபோடு போராடியும் அவனை ஜெயிக்க முடியவே இல்லை. கடைசியாய் அவன் ஒரு இடத்திலே தனியா இருக்கிறான். 24ஆம் வசனம் 32ஆம் அதிகாரம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாதை கண்டு. பாத்தீங்களா? ஒரு தேவதூதன் அவனோடு போராடுகிறான். போராடி போராடி எப்படியாவது அவனை மேற்கொள்ள வேண்டும், எப்படியாவது அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் போராடி கொண்டே இருக்கிறான் அந்த தேவதூதன். ஆனால் அவனை மேற்கொள்ள முடியவே இல்லை. அவன் மேற்கொள்ளாதை கண்டு அவனுடைய தொடை தந்தை தொட்டார். அவனுடைய இடுப்பெலும்பை தொட்டு முறுத்துகிறார் அவனை. பாருங்க, அதே அதிகாரத்துல
31 பாருங்க. அவன் பெணியலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று, அவன் தொடையில் சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். பரவாயில்லைங்க, நான் இந்த பகுதியை வாசித்து பார்த்த பொழுது அப்படித்தான் நான் உணர்ந்தேன். பரவாயில்லை, யாக்கோபு நொண்டியானால் பரவாயில்லை. ஒரு கண்ணோடு நான் நித்தியத்துக்கு தேவனோடு இருந்தால் பரவாயில்லை, ஒரு கையோடு நான் தேவனோடு இருந்தால் பரவாயில்லை, 2 காலோடு நான் நல்லபடியாய் நடந்து நரகத்துக்கு போனால் என்ன பிரயோஜனம்? 2 கண்ணோடு நான் நரகத்துக்கு போனால் என்ன பிரயோஜனம்? ஒரு கண்ணோடு நான் போகட்டும், ஒரு காலோடு நான் போகட்டும், நொண்டி நொண்டியாய் போகட்டும் நான் தேவனுடைய சமூகத்திற்கு. இப்படித்தான் நாம் இருக்கணும். I don't mind being broken. என்னை தேவன் உடைப்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. நான் நொண்டி நொண்டி நடந்தாலும் பரவாயில்லை, நான் தேவனோடு நிச்சயமாய் இருக்க வேண்டும். யாக்கோபை குறித்து எழுதியிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக விசுவாசிகளுடைய பட்டியலிலே அவனையும் சேர்த்து வேதம் என்ன சொல்வது தெரியுமா? கோலின் முனையிலே தாழ்ந்து கொண்டு அவன் தேவனை தொழுது கொண்டான். He was a broken man. நொறுங்கின மனிதன், நொண்டி. அவனால ஒரு கோல் இல்லாமல் நடக்க முடியல. அந்த கோலின் மேல சாய்ந்து கொண்டு தன்னுடைய தேவனை தொழுது கொள்ளுகிறான் விசுவாசமாய். இதுதாங்க நமக்கு தேவை. என்னை பொறுத்த மட்டும் நமக்கு சுகம் முக்கியமில்லை, நமக்கு இந்த உலகத்திலே வசதி வாய்ப்புகள் முக்கியமில்லை, நமக்கு எதுவுமே இந்த உலகத்திலே முக்கியமில்லை. நமக்கு தேவன் தான் முக்கியம். நம்மை தேடி வந்து நமக்காக உயிரையே கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மை சம்பாதித்த நம்முடைய தேவன் தான் நமக்கு முக்கியம். எப்படியும் நான் அவரை என்னுடைய வாழ்க்கையிலே பிரதானமாய் வைத்து வாழ வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியம். சில வாலிபர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய பாவங்களின் நிமித்தம், என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் என்னுடைய தாய் தந்தையும் கூட என்னை வெறுக்கிறாங்க. இப்படி காரியங்கள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்துல பிள்ளைகளுடைய முரட்டாட்டத்தின் நிமித்தம், பிள்ளைகளுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்களை வெறுத்து ஒதுக்கி விடுகிற பெற்றோர்கள் உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? சங்கீதம் 27:10. யாராவது ஒரு வாலிபன் அந்த வார்த்தையை வாசிங்க. சங்கீதம் 27:10. ஆங்கிலத்திலேயோ தமிழிலேயோ வாசிங்க ஒரு வாலிபன். பாத்தீங்களா? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் தேவன் என்னை சேர்த்துக் கொள்வார். அவர்தாங்க தேவன். சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் தள்ளிவிடவே மாட்டார். ஆகாதவன் என்று என்னை அவர் தள்ளிவிடவே மாட்டார். என்னுடைய பாவங்களின் நிமித்தம், என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம், என்னுடைய அசுத்தங்களின் நிமித்தம் ஆகாதவன் என்று அவர் தள்ளிவிடவே மாட்டார். அவரிடத்திலே வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஒரு தாய் தன்னுடைய பாலனை மறந்தாலும் மறப்பாள், நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 49ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிப்பார்கள். தன்னுடைய கற்பத்தின் கனியை ஒரு தாய் கூட மறந்துவிடக்கூடும். இந்த உலகத்திலே இருக்கிற பெரிய அன்பு, நாம் பார்க்கிற அன்பு என்ன தெரியுமா? ஒரு தாயினுடைய அன்புதான். அப்படிப்பட்ட தாயும் கூட தன்னுடைய பாலகனை வெறுத்து ஒதுக்க முடியும். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை மறப்பதே இல்லை. அவருடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். ஏதோ என்னுடைய மகள், என்னுடைய மகன் என்று. அவர் நம்மை தள்ளிவிடவே மாட்டார். அந்த நல்ல தேவனை, அந்த நல்ல தேவன் நம்ம கொடுக்கிற அழைப்பை நாம் எப்படி அசட்டை செய்வது? அசட்டை செய்யக்கூடாது. சகோதரனே, சகோதரியே, வாலிபர்களே, சபையிலே உங்களுக்கு அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. பரலோகத்தின் சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இங்கே பேசுகிறீர்கள், மனிதர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். பரலோக சத்தம் உங்களுக்கு கேட்கிறது. தேவனுடைய சத்தம் உங்களை கேட்கிறது. தேவன் உங்களை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். வாலிபர்களுக்கு
இந்த காரியங்களை குறித்து நான் யோசித்த போது ஒரு வார்த்தையை வேதத்திலே நான் பார்த்தேன். பிரசங்கியின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வாலிபர்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு என்றால், வயதானவர்களுக்கு இந்த அழைப்பு மிகவும் அவசரமானது. உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னா, உன்னுடைய வயோதிக பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை அதிகமாய் நினை. நீ தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும், உனக்கு பிடிக்காத காலங்கள் வாழ்க்கையிலே சோர்வு வருவதற்கு முன்னும், உன்னுடைய உடம்பிலே நீ பலமாய் இருக்கும் பொழுதே உன்னுடைய சிருஷ்டிகரை நீ நினை. உன்னுடைய தேவனை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பிரதானமாய் வைத்துக்கொள். அநேக காரியங்களை இந்த பிரசங்கியை சொல்லுகிறான். சில காரியங்கள் நமக்கு விளங்க மாட்டேங்க. அது அந்த காலத்தினுடைய காரியங்கள். ஆனா கடைசியாக என்ன சொல்றான் பாருங்க, 7ஆம் வசனத்துல, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும், நீ மரித்து போவதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. மாயை மாயை எல்லாம் மாயை. இந்த உலகத்திலே எல்லாம் மாயை, தேவனை தவிர எல்லாம் மாயை. ஆல் இஸ் வேனிட்டி. எவ்வளவு தீர்க்கமாய் இந்த பிரசங்கி சொல்லுகிறான். வாலிபனே, உன்னுடைய வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வயோதிகளே, உங்களுடைய பிரயாயத்திலே உங்களுக்கு உங்களுடைய நாசிலே சுவாசம் இருக்கும் பொழுதே உங்களுடைய சிருஷ்டிகரை நீங்கள் நினையுங்கள். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் நரகத்துக்கு போக வேண்டும்? தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ஏன் இழக்க வேண்டும்? உங்களுக்கு தெரியுமா, நோவாவின் காலத்திலே அந்த நீதிமான் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லிக்கொண்டே இருந்தான், இந்த உலகம் அழியப் போகிறது, இந்த உலகம் அழியப் போகிறது, ஜலத்தினால் அழியப் போகிறது என்று 120 வருடம் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான். அவனுடைய வேலையை பார்ப்பான், இடத்திலே போய் பயிர் செய்வான், தன்னுடைய குடும்பத்தை போஷிப்பான். சாயங்காலம் வந்து அந்த கப்பலை பேழையை உண்டு பண்ணுவான். அதற்காக மரங்களை வெட்டி அதற்காக பிரயாசப்பட்டு தன்னுடைய குடும்பத்தாரை போஷிக்கிறது மட்டுமல்லாமல் ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறான், ஒரு கப்பலை உண்டு பண்ணுகிறான். தேவன் சொன்னது போல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கிறான். இந்த உலகம் அழியப் போகிறது, ஜலத்தினால் வானத்திலிருந்து ஜலம் இந்த பூமியிலே கொட்டப் போகிறது, மழை வரப்போகிறது என்று அந்த ஜனங்கள் இவருடைய வார்த்தை அசட்டை செய்து வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். தேவன் குறிப்பிட்ட நேரம் வந்தது, பேழையை இவன் செய்து முடித்து விட்டான். ஆண்டவர் சொன்னது போல எல்லாரையும் அந்த பேழைக்குள்ளே இவன் அனுப்பிவிட்டு, மிருகங்கள், பிராணிகள், பறவைகள் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு இவனுடைய குடும்பத்தார் மட்டும் அந்த பேழையிலே நுழைந்து சென்ற பிறகு தேவன் அந்த பேழையினுடைய கதவை அடைத்தார் என்று எழுதியிருக்கிறது வேதத்தில். தெரியுமா உங்களுக்கு? திறப்பின் வாசலை தேவன் அடைப்பதற்கு முன்பதாக நாம் பாதுகாப்பாய் அந்த பேழைக்குள்ளே நுழைந்துவிட வேண்டும். தேவன் அடைக்கிறார் அந்த பேழையினுடைய கதவுகளை. இவர்கள் எல்லாம் போன பிறகு மழை வருகிறது, வானம் திறந்து தண்ணீர் கொட்டுகிறது, பூமி பிளந்து தண்ணீர் பீச்சு அடிக்கிறது, தண்ணீர் ரம்பிக்கொண்டே இருக்கிறது. உலகத்திலே முட்டிக்கால் வரைக்கும் வருது, இடுப்பளவுக்கும் வருது, மாரளவுக்கு வருது. மனிதர்கள் பார்க்கிறார்கள், ஐயோ நாங்கள் மரித்து போய் விடுவோமே என்று கதறுகிறார்கள். நோவா, எங்களுக்கு கதவை திறந்து விடு, நாங்கள் இங்கே மரித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய். அவன் என்ன சொல்லியிருப்பான்? என்னால திறக்க முடியாதுங்க, தேவன் அதை அடைச்சிட்டாருங்க. இப்படித்தான் திறப்பின்
வாசல் அடைபடுவதற்கு முன்பதாக பத்திரமாய் அந்த பேழைக்குள்ளே நாம் நுழைந்துவிட வேண்டும். சபை என்கிற பேழைக்குள்ளே நாம் வந்துவிட வேண்டும். சபைதான் நித்தியத்திற்கும் நிலைத்து நிற்க போகிற பேழை. அங்கே என்ன அசௌகரியங்கள் இருந்தாலும், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், அந்த பேழைக்குள்ளே நாம் நுழைந்து கொண்டால் குடும்பங்களாய், தனிப்பட்ட நபர்களாய் நாம் பத்திரமாய் நித்தியமாய் தேவனோடு நாம் இருக்க முடியும். உங்களுக்கு விருப்பமா அந்த பேழைக்குள்ளே வருவதற்கு? வாலிபனே, வயோதிகர்களே, வாருங்கள் உங்களுடைய தேவனிடத்திலே, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆண்டவராய் ஞானஸ்நானத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். அடுத்த வாரம் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். ஆமென். இங்கே வா. தேவனுடைய சத்தம் நம்மை உயர கூப்பிடுது. மண்ணிலிருந்து தோன்றெடுக்கப்பட்ட மனுஷன் நாம். மண்ணுக்கானவரை தேடுகிற சுபாவத்தின்படி பாவிகளாய் பிறந்த நாம். அவன் தேவனோ நம்மை இந்த பூமியோடு மண்ணோடு மண்ணாக இருந்து அதை அழுக்கி, அதை அக்கினிக்கு அழிவாக்காதபடி, நெருப்பிலே சுட்டறியாதபடி மீட்கும்படி நம்மை அழைக்கிறார். வா. ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எத்தனையோ முறை ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்ட உடனே ஏதோ ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு. அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு இப்போ போகிற மாதிரி ஒரு போராட்டம், வாழ்வாக்காக ஒரு போராட்டம். ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றிட்டு ரொம்ப வேகமாக வராங்க. ஆரன் சத்தம் கேட்குது, சைரன் சத்தம் கேட்குதுன்னா என்ன செய்கிறோம்? நம்ம எவ்வளோ பெரிய வாகனத்தை இருந்தாலும் சரி அதுக்கு ஒதுக்கி வழி கொடுக்குறோம். எந்த ஒரு மனுஷன் ஒரு இறக்கமாக இருக்கும். ஒரு உயிருக்கு ஒரு போராட்டம். சரியான நேரத்தில் போய் சேர்ந்த பிற்பாடு சிகிச்சை கொடுத்து பலன் அளிச்சதுன்னா அந்த குழந்தைக்கிட்டு அவன் ரொம்ப சுகத்தோடு திரும்பி வீட்டுக்கு போனான். இப்படி இல்லைன்னா மரணத்தை சந்திச்சு மார்ச்சுவரியில் கிடந்து அங்கிருந்து சவ வண்டியில் வராம முடியும். ஒரு சகோதரனுக்கு ஆண்டவரை பற்றி என்னோட வேலை செஞ்ச ஒரு ஆசிரியர் சற்று ஆர்வம் உள்ளவராக இருந்ததுனால அவருக்கு வேத புத்தகத்தை கொடுத்து வேதத்தை விஷயத்தை அறிவித்து ஒரு குறிப்பிட்ட காலம் திடீர்னு அவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுன்னு சொல்லி ஃபோன் வந்து சில வீட்டுக்கு போய் உட்காந்து பார்க்குறேன். அவரால் பேச முடியல, அவருடைய கைகளை அசைக்க முடியல. என்ன செய்கிறது? சரி, உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம். ஒரு ஆம்புலன்ஸ் வரவழைச்சி அவரை அழைச்சிட்டு போகணும். அவரை ஏற்றும்பொழுது நான் நினைக்கிறேன், ஆண்டவரே இவர் சுகத்தோடு வரணும், நடந்து அவர் வீட்டுக்கு தானாக படி ஏறி திரும்பி வீட்டுக்கு போகணும் இன்னும் நினைக்கிறேன். ஆனால் அப்படி காரியம் இல்லை. அவரை ஏற்றிட்டு போன ஆம்புலன்ஸ் இன்னொரு இதில் திருப்பி பிணமாக தான் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. கோமாவோட இருந்த சமயத்தில் கொஞ்சமாவது உணர்வு வந்து ஆண்டவருக்கு மீண்டுமாக ஒரு முறை அவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவோம், தன்னுடைய விசுவாச அறிக்கை இப்படி நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். முடியல. எனக்கு ரொம்ப காலம் வரைக்கும் அது பெரிய பாரமாகவே இருந்துச்சு. ஆண்டவரை நான் எதில் தவறுனேன்? எந்த விசுவாசம் இல்லையா? சுகமாக முறை எனக்கு இல்லை. இருந்ததுன்னா நான் உங்களுடைய நாமத்தினால அவரை நாமத்தினால எழுந்து வேண்டியிருப்பார். ஆனாலும் அவருக்கு விஷயத்தை அறிவித்தேன். ஆனாலும் அவர் சபைக்கு வந்து ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்தாருன்னா நான் சபைக்கு வந்து ஞானத்தினால எழுந்துருக்கல. அப்படி வர முடியாமே போயிட்டாரு. என்ன செய்யறது? என்ன செய்யறது? நாம் விதைக்கிறோம், நேர்பார்க்கிறோம். தேவன் விளைய செய்கிறார். ரட்சிப்பு தேவனுடைய. ஆகையானவர் எவ்வளவு பாரத்தோடு நம்ம மத்தியிலே தன்னுடைய சிநேகத்தை, தன்னுடைய அன்பை நமக்கு எவ்வளவு வார்த்தைகளால் வெளிப்படுத்தினாலும் கூட நம்முடைய மனதை இலக செய்கிறது தேவனுடைய காரியம். எத்தனை இடங்களில் சுவிசேஷ கூட்டங்களில் மனது உருதுறது போல பேசுவாங்க. அல்லது அவர்கள் அனைத்து கூட்டங்கள் தாவியினரால் நிரப்பப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தையை சொல்லி உணர்வடைந்து மனம் திரும்பியவர்கள் உண்டு. ஆனால் ஒரு சில இடங்களில் அவர்களுடைய ஆத்மாவிலே அவர்களை ஒரு தீர்மானத்தை கட்டாயப்படுத்தி வலியுறுத்தி
கைகளை தூக்க சொல்லி முன்னாடி வர சொல்லி பெயரை எழுதி வேறு வழி இல்லாதபடி அப்படின்னு மனுஷின் வழிகளில் போராடுகிற கூட்டங்களும் உண்டு. நீங்க எப்படி இருக்கீங்க? தேவன் நயம் காட்டி நம்மை அழைக்கிறார். தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி அழைக்கிறார். நாம் அசட்டை செய்கிற பட்சத்தில் நிச்சயமான ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நியாய தீர்ப்பை காண்பித்து பயமுறுத்தி அல்ல, நம்மை எச்சரித்து நாம் அறியாத காரியத்தை நமக்கு அறிவித்து நம்மை தீர்வுந்த பண்ணுகிறார். அவருடைய ஆவி எப்பொழுதும் மனுஷனோடு போராடுகிறதே கிடையாது. நோவனுடைய காலத்தில் இருந்தார், என்னுடைய ஆவி மனுஷனோடு எப்பொழுதும் போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, போராடிட்டு இருக்க மாட்டார். அவர் உணர்த்துவார். 120 வருஷம் நோவா நீதியை பிரசங்கித்தார். தேவனுடைய நியாயத்திற்கு அறிவித்தார். ஆனால் கேட்டு உணர்வடைந்தவர்கள் யாரு? அவனுடைய வீட்டார். நோவாவை தேவன் அழைக்கும் பொழுதே அவனுடைய வீட்டார் 8 பேரையும் சேர்த்துன்னு இல்லை. நோவா ஒருத்தன் தான் தன் காலத்தில் உத்தமனாய் நீதிமானாய் இருந்தான். அவன் பேரை ஆயத்தம் பண்ணின அந்த 120 வருடங்கள்ல அவன் செய்த பிரசங்கங்கள், அவன் தெருவில் போய் பிரசங்கம் பண்றான்னு சொன்னா அவன் வீட்டில் பிரசங்கிக்காமல் இருந்திருப்பான். தன் வீட்டாருக்கு அவன் சுவிசேஷத்தை சொன்னான். அதை கேட்ட அவனுடைய மனைவி, அவனுடைய 3 மகன்கள், அவனுடைய 3 மருமகள்கள், அவர்கள் செவி கொடுத்தார்கள். வீட்டிலே வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கையை கண்டு அவன் போதித்த நீதி அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை கண்டாங்க. அவன் ஏதோ ஒன்றை சொல்லிட்டு இல்லை, அவன் விசுவாசமாய் ஒன்றை செய்து கொண்டே இருந்தான், பேழை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் அந்த வருடங்களில் அவன் உண்டாக்கிட்டே இருந்தான். தூக்கத்தில் அவனோட ஒத்துழைக்காத அவனுடைய குடும்பத்தார், அப்படிதான் நினைக்கிறேன், முதல்ல அவனை பைத்தியக்காரன் நினைச்சிருப்பாங்க. ஆனாலும் நாளடைவில் அவர்கள் விளங்கி கொண்டார்கள். இல்லை, என் தகப்பன் சொல்வதில் ஒரு உண்மை இருக்கு, என்னுடைய கணவர் சொல்வதில் ஒரு உண்மை இருக்கு, என்னுடைய மாமனார் சொல்வதில் ஒரு உண்மை இருக்கு. அவனுடைய மருமக்கள் நினைத்திருப்பாங்க, மகன்கள் நினைத்திருப்பாங்க, மனைவி நினைத்திருப்பார்கள். நாளடைவில் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த நல்ல வேலைக்கு தங்களையும் அவர்கள் ஒப்புவித்திருப்பார்கள். அந்த பேழை கட்டி முடிக்கப்படுற அந்த கடைசி காலத்தில் அந்த முழு குடும்பமே அங்கே வேலை செஞ்சிருக்கும். ஒருவேளை ஆரம்பத்தில் தனியாய் நோவா நின்றிருப்பான், முடிவில் அவன் குடும்பம் முழுசுமே அதற்காக பிரயாசப்பட்டிருக்கும். ஆகவே அழிவை தேவன் உண்டு பண்ணும் பொழுது அவர்கள் மீட்கப்பட்டார்கள். தேவன் பொறுமையோடு காத்திருக்கிறார், பொறுமையோடு காத்திருக்கிறார். நோவாவினுடைய வார்த்தையை கேட்ட ஜனங்கள் அவர்கள் எல்லோருமே அசட்டை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் ஒரு சில யோசிச்சிருப்பாங்க, யோசித்து ஒரு முடிவெடுக்க முடியாதபடி அவர்கள் தடுமாறிட்டு வந்திருப்பாங்க. என்னுடைய வழியை விட்டுறதா, என் இஷ்டப்படி வாழ்கிற வழியை விட்டுட்டு கடவுளுடைய வார்த்தைக்கு திரும்புவதா, நீதி செய்வதா அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். ஆனாலும் நோவாவினுடைய மனைவி ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க. நோவாவினுடைய மகன்கள் 3 மகன்களுமே நல்ல ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த போராட்டத்தில் அவர்கள் ஒரு தெரிந்த ஒரு முடிவு எடுத்தாங்க. நான் பின்பற்றுகிறேன், உன்னதத்திலிருந்து அந்த சத்தத்திற்கு உன்னை அழிக்காதபடி உனக்கென்று ஒரு பேழை ஆயத்தம் பண்ணுறேன், உன் வழிகளை விட்டு மனம் திரும்பு. அந்த சத்தத்துக்கு அவங்க செவி கொடுத்து பேழைகளை பிரவேசித்தாங்க. ஆனால் அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாதபடி முடிவுகளை தள்ளி போட்டவர்கள், நாளைக்கு என்று தள்ளி போட்டவர்கள், அந்த நாள் முடிவடைந்த பிற்பாடு அவர்கள் கதறியும் கேட்க முடியாமல். சுபாவத்தின்படி நோவா இரக்கமுள்ளவனாக இருப்பான். இரக்கமுள்ளவர்கள் தான் இரக்கம் பெறுவாங்க. யாராவது கதறி பேழையை தொட்டிக்கிட்டு கப்பல் மேலே கொஞ்சம் கை விட்டுட்டு நோவா என்னை தூக்கி விடு, இவ்வளவு காலம் உன் கூட உன் வார்த்தையெல்லாம் கேட்டேன் இல்லையா, நாளைக்கு தான் சொல்லான்னு சொன்னேன், அதுக்குள்ள இப்படி ஆகிப்போச்சு, இப்போ நான் மனம் திரும்புகிறேன், என்னை தூக்கி விடுன்னு சொல்லியிருந்தார். நோவா என்ன செஞ்சிருப்பார்? ஒரு இலகுன மனசு உள்ள நோவா ஒரு இரக்கமுள்ள நோவா என்ன செஞ்சிருப்பார்? ஒருவேளை கை நீட்டி தூக்கி விட்டுடலாம், தேவனுக்கு அது தெரியும். ஆகவே தான் என்ன செய்கிறார்? இல்லை, இரக்கமுள்ள காலம் முடிஞ்சு போச்சு. 1 நாட்கள் முடிஞ்சு போச்சு. இதற்கப்புறம் அங்கு நியாயத்துக்கு மட்டும்தான். அது தேவனுடைய காலம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு. ஆகவே தான் நோவாவெல்லாம் உள்ள விட்டுட்டு தேவன் கதவை அடைத்தார்னு இருக்கு. அவரே அடைச்சிட்டார், வெளியே போட்டார். இப்ப கதன சத்தங்களை எல்லாம் நோவா என்ன செய்யணும்? கேட்டு ஒன்றும் செய்ய முடியாது.
பிரியமானவர்களே, சென்ற வாரம் கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு சகோதரன் என்கிட்ட கேட்டார், என்ன பிரதர், யாராவது ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறதுக்காக பேசுகிறாங்களா? ஒரு குறிப்பிட்டு ஒரு சிலருக்காக பேசுறது போல, அல்லது அவர்களை எப்படியாயினும் ஞானஸ்நானம் எடுக்க வைக்கணுங்கிற ஒரு ஆதங்கத்தில் பேசுறது போல இருக்கே நினைச்சீங்களா? நிச்சயமா நேர்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் நினைச்சிருப்பீங்க. யாருக்காக அப்படின்னு? உங்களுக்காக தான், நமக்காக தான், நம்முடைய பிள்ளைகளுக்காக தான், நம்முடைய குடும்பத்தாருக்காக தான், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக தான். நம்முடைய கூட்டங்களில், சபை கூட்டங்களில் இயேசுவை பின்பற்றுவதை குறித்து அநேகம் பேசியிருக்கோம். இயேசுவை எப்படி பின்பற்றுவது, ஒரு கணவனாக எப்படி பின்பற்றுவது, ஒரு மனைவியாக எப்படி பின்பற்றுவது, ஒரு பிள்ளையாக எப்படி பின்பற்றுவது, ஒரு தாயாக தகப்பனாக எப்படி பின்பற்றுவது, ஒரு வேலைத்தளத்தில் எப்படி நாம் பின்பற்றுவது, அநேக காரியங்களை நம்ம கேட்டிருக்கோம். நாம் சுவிசேஷ கூட்டங்கள்னு தனியாக எந்த சுவிசேஷ வரம் பெற்றவர்களையும், குணமாக்கும் வரமுடையவர்களையும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உள்ளதுபடி போதிக்கின்ற கூட்டங்கள் அப்படின்னு நம்ம எங்கேயும் அழைச்சிட்டு போகிறதில்ல யாரையும். அப்படிப்பட்ட கூட்டங்கள் அரிதாக இருக்குது. ஆகவே தான் தேவனுடைய சபையில் நான் சுவிசேஷ கூட்டங்களையும் நடத்த வேண்டியதாக இருக்குது. ஆகவே என்னுடைய சபை கூட்டத்தில் ஒரு பகுதி ஒரு சுவிசேஷ கூட்டமாக இருக்கலாம், ஒரு பகுதி ஒரு போதகர் கூட்டமாக இருக்கலாம், ஒரு பகுதி தீர்க்கதரிசன கூட்டமாக இருக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் நம்மை நடத்துகிறார். அவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துகிறார். ஆகவே தேவன் நம்ம ஒருவரை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நான் அந்த சோழனுக்கு சொன்னேன், மெய்தான் பிரதர், என்னுடைய பிள்ளையும் ஒரு பிள்ளைன்னு ரசிக்கப்பட வேண்டியிருக்கு. தருணம் கொடுக்கும்போது என்னுடைய பிள்ளை எழுந்து வர மாட்டானா அப்படின்னு ஆரம்பம் தான் எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி அநேக சகோதரர்களுடைய பெற்றோருடைய இருதயம் அப்படிதான் இருந்திருக்கும். அப்படிதான் அவருக்கு நான் சொல்றேன். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம், எரேமியா 29ல் ஏசாயா 55 நாம் கேட்ட வார்த்தை கொடுத்த ஒரு வார்த்தை இருக்குது. எரேமியா 29ஆம் அதிகாரம் 13-14 யாராவது வாசிங்க சத்தமா? எரேமியா 29 13-14. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நம்ம நினைச்சுக்கிறோம், தேவனை எப்பயும் போயிடலாம், தேவனை எப்பயும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. இல்லை, எப்பொழுதும் கண்டுபிடிக்க முடியாது. தாவீது சங்கீதத்தில் இப்போ நம்ம வாசித்த இந்த 27ஆம் சங்கீதமா ஒரு சங்கீதம், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். 27ஆம் சங்கீதம். அதில் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி தாவீது ஒரு வார்த்தையை சொல்றதை பார்ப்போம். ஏன் தாவீது அப்படி செய்யறான்னு கேட்டார். 8ஆம் வசனம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் என்னிடம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாய, என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். தாவீதுக்கு தன்னுடைய அக்கிரமத்தில் பாவத்தில் மீட்கக்கூடிய ஒரு மீட்பர் தேவன் ஒருத்தர் தான் மீட்க முடியும், தெரியும் அவருக்கு. தேவனுடைய முகத்தை தேடணும். தேவனுடைய முகம் யாருக்கு தெரியும், யாருக்கு தென்படும்? மனம் திரும்புகிற ஒரு பாவைக்கு தான் தேவனுடைய முகம் தென்படும். ஏனென்றால் அவர் பாவத்தை பாராத சுத்தமான கண்களை உடையவர். பாவத்தோடு வருகிற ஒரு பாவையை அவர் பார்க்கவே மாட்டார், முகத்தை திருப்பிப்பார், மூஞ்சி திருப்பிப்பார். பாவத்தை பாராத சுத்தகனா என்கிட்ட இருக்கிற பாவத்தை கண்டும் காணாமல் இருக்கிறவர் அப்படின்னு இல்லை பிரியமானவர்களே. இன்றைக்கு அநேகம் தப்பா அப்படி விளைவிக்கிறார். பாவத்தை பாராத சுத்தமான கண்கள் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கண்கள் அப்படின்னு சொன்னா, அவர் பாவையை பார்க்கவே மாட்டார். தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளாத, தன் பாவத்தை அறிக்கை செய்யாத பாவியை அவர் நோக்கியே பார்க்க மாட்டார், பார்க்கவே மாட்டார், திருப்பிக் கொள்வார், முகத்தை திருப்பிக் கொள்வார். அப்ப அவருடைய முகத்தை நான் தேடணும்னு சொன்னான், அவருடைய முகத்தை நான் பார்க்கணும்னு சொன்னான். நான் என்ன செய்யணும்? என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாவங்களை நான் ஒத்துக்கொண்டு, நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு அதற்காக துக்கப்பட்டு தேவனிடத்தில் அதை அறிக்கை செய்யணும். அதை நான் விட்டுவிடணும், அறிக்கை செய்யணும். அப்பொழுதுதான் அவர் முகத்தை காண்பிப்பான்.
முகத்தை தேடுங்கள், என் முகத்தை தேடு. ஆண்டவர் என் முகத்தை தேடுன்னு சொன்னார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே, வேற எந்த முகத்தையும் நான் தேட மாட்டேன், உம்முடைய முகத்தை நான் தேடுவேன். அது எவ்வளவு பெரிய வாக்கியம். அப்படி தேடுகையில் ஆண்டவர் சொல்றார், என்னை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அப்ப அவசரமா ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கிற ஒரு மரணத்துக்கு போராடி இருக்கிற ஒரு உயிர் அப்படி இருக்க, அப்படி ஒரு காலம் வரணும், அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு இல்லை. இப்பொழுது இருக்கும் பொழுது, இடமாக இருக்கும் பொழுதே. ஒரு வார்த்தையை நாம கேட்டோம், சோரன் சொன்னார், நான் என்னையே எப்படி இவ்வளவு பெரிய பாவியா இருக்காங்க, இவ்வளவு பெரிய பாவியா இருக்கேன், நான் இந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டு நான் கடவுள்கிட்ட வரேன், என்னுடைய பாவத்தை எல்லாம் நான் இதெல்லாம் அந்த அசிங்கத்தெல்லாம் விட்டுட்டு, இந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் கடவுள்கிட்ட வரேன், நல்ல பிள்ளையாகி வந்து நான் கடவுள்கிட்ட வரேன். இது எப்படி? இது பிசாசினுடைய ஒரு அந்த காலத்துல இருந்து ரொம்ப, நான் என்னுடைய வாலிப வயதிலேயே அப்படி பேசுகிறவர்களை கேட்டிருக்கேன், நண்பர்களை கேட்டிருக்கேன். இது அநேக வருடங்களாய் அநேகரை பிசாசு வஞ்சிக்கிற ஒரு வார்த்தை. நான் கடவுள்கிட்ட வர்றதுக்கு தகுதி கிடையாது, நான் பாவி, கடவுள்கிட்ட வர்றது பரிசுத்தமான வர்றது எனக்கு தகுதி இல்லை. ஆனா ஆஸ்பத்திரிக்கு யாரை அழைச்சிட்டு போறாங்க? எல்லா டாக்டரும் கை விட்டுருவாங்க, லோக்கல்ல இருக்கிற டாக்டரும் கை விட்டுருவாங்க. இப்போ அந்த ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போங்க, அவ்வளவுதான், ஆம்புலன்ஸ்ல அழைச்சிட்டு போவாங்க. அந்த ஆஸ்பத்திரி எப்படிப்பட்ட ஆஸ்பத்திரி? ஒரு நோயாளி எவ்வளவு சீரியஸா இருந்தாலும் பரவாயில்ல, அனுப்புங்க, எங்கிட்ட அழைச்சிட்டு வாங்க, அவர்களை நாங்கள் குணமாக்குகிறோம் அப்படின்னு ஒரு மருத்துவமனை ஆயத்தமா ரெடியா இருக்குது. எந்த ராத்திரி வேலை எந்த நேரத்தில் வந்திருந்தாலும் சரி, ஒரு உயிர் அவசரமா வரும் பொழுதே அவர்களுக்கு வேண்டிய சிகிச்சை கொடுத்து அவர்களை எப்படியாயும் அவருடைய வியாதி கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாக்கி அவர்களை அனுப்புகிற இடம். அப்படின்னா வியாதியஸ்தான் அங்கே தானே போகணும். ஒரு வியாதிப்படுறவன், ஐயோ அந்த ஆஸ்பத்திரிக்கா, நான் நல்லாகிட்டு போறேங்க, குணமாகிட்டு போறேன், இந்த உடம்புல இருக்க வியாதி எல்லாம் போகட்டும், போன பிற்பாடு அந்த ஆஸ்பத்திரிக்கு நான் போறேன் அப்படின்னா அது முட்டாள்தனம் இல்லை? இன்னைக்கு அநேகர் அப்படிதான் முட்டாள்தனம் நினைக்கிறோம். தேவன்கிட்ட வரும்பொழுது நான் சுத்தமாகி வரணும் அப்படின்னு. இல்லை பிரியமானவனே, நீ இருக்கிற பிரகாரம் வா, வா, ஆண்டவருடைய சத்தம் அப்படிதான் கேட்குது, வா, நீ இருக்கிற பிரகாரம் வா, உன் பாவத்தோட வா. ஆனா அந்த பாவத்தை விட்டுவிடுங்கிற வேண்டும், விட்டுடணும், இந்த பாவம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு, ஒரு மன திரும்புதலோடு வா. சபைக்கு சில வாலிப பிள்ளைங்க வரதே கிடையாது, நம்முடைய சபையில் உள்ளவர்களுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுடைய போராட்டம் தெரியும் எனக்கு. என்னுடைய பிள்ளைகள், நானும் ஒரு வாலிபனாக இருந்திருக்கேன், என்னுடைய பிள்ளைகளும் வாலிபனாக தெரியும். தேவனுடைய சமூகத்தை சில நேரங்களில் விளக்குவோம். ஏன்னா நம்முடைய மனம் திருக்குள்ள இருதயம், தீமை செய்ய நாடுகின்ற இருதயம், தீமையே செய்யணும் நாடும். ஆகவே பரிசுத்தவான்கள் இடத்துக்கு போக வேண்டாம். போனால் நம்ம இஷ்டப்படி நடக்க முடியாது, நம்முடைய இஷ்டப்படி பேச முடியாது. ஆகவே நம்ம இஷ்டப்படி வாழணும்னு சொன்னால் நம்ம தனிமையாக இருப்போம், இப்படி போவோம், இப்படிப்பட்ட விருப்பங்களோடு போவோம், நண்பர்களோடு போவோம் தான் போவோம். ஒரு போராட்ட காலம், வாலிப காலம் தெரியும். அதனால என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அப்பொழுது சொன்னதுதான் இப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்றேன். நீங்க சபைக்கு வரதுனால உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி நாங்கள் மனமாற்றம் பண்ண மாட்டோம், ஞானஸ்தானம் கொடுத்துட மாட்டோம், பயப்பட வேண்டாம். ஒரு தீர்மானத்தை தெளிவாக நீங்களாக எடுத்து நீங்களாக மனமும் அறிக்கை செய்தால் ஒழிய உங்களுக்கு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டோம்ப்பா. ஆனால் நீ சபைக்கு வரணும். என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்லு, எவ்வளோதான் பெரிய உனக்கு எக்ஸாமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சபைக்கு நீ கொஞ்ச நேரமாக வந்து முடிச்சுட்டு போ. இந்த வீட்டில் நீ இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு வார்த்தையை நீ கீழ்ப்படியும். உனக்கு திருமணமான பிற்பாடு நீ உன்னுடைய விருப்பத்தினுடைய எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் உனக்கு திருமணமாகும் வரைக்கும் நீ என்னுடைய பொறுப்பில் இருக்கிற, உன்னை குறித்து நான் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். ஆகவே நீ சபைக்கு வந்து தான் ஆகணும். இல்லை வரமாட்டேன்னா இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது. நான் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கேன். பிள்ளைகள் அப்படியெல்லாம் முரண்டு பண்ணல, ஆனால் முரண்டு பண்ண ஒரு சமயத்தில் தான் அப்படி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் மற்ற பெற்றோர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய பிள்ளை வரமாட்டேன்னு சொன்னால் வீட்டில் சேர்க்காதீங்க. சபை கூட்டத்தில் உட்காந்துட்டு போ. உனக்கு அங்கே நண்பர்கள் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மீட்டிங் டைமில் நீ அமைதியாக உட்காந்துருந்தா போதும். நீ செல்ஃபோன் எடுத்துகிட்டு செய்யாமல் உட்காந்துரு போ. நீயா ஒரு முடிவெடுக்கிற காலம் வர வரைக்கும். ஆனால் அந்த தேவனுடைய அந்த சத்தத்தை கேட்டு சத்தத்தை கேட்க மனசு இருக்கு இல்லையா? கண்டு மாதிரி உட்காந்துரு, எப்படியே உட்காந்துரு, தேடு. தேவனை தேடுறதுக்கு அப்படிதான் வரணும். நாம ஒரு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஒரு அடி எடுத்து வரும். எப்படிதான் நாம் பிள்ளைகளை கொண்டு வரோம். வளர்ந்த திருமணமான அந்த பிள்ளைகளை நாம் அப்படி உண்மை செய்ய முடியும். ஆனால் நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், அவர்களை குறித்த தேவனுக்கு நாம் கணக்கு உபயோகிக்கணும். ஆகவே நாம் கண்டிப்பாக நடக்க வேண்டும்.
என்னுடைய 2 பெற்றோருக்கு அப்படி தான் சொல்லியிருக்கேன். எதுக்கு வேணாலும் போட்டோம், ஃப்ரெண்ட்ஸோட போட்டோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கூட்ட நேரத்தில் வந்து இருக்கணும். இருக்கிறதா இந்த வீட்டில் இரு, இல்லையா இந்த வீட்டில் நீ இருக்க வேணாம், போயிடு. ஐயோ பிள்ளை எங்கேயா போயிடுமோ, ஏதோ ஆயிடுமோ, பதறீங்களா? நாம் தேவனை கனம் பண்ணணும்னு சொல்லி தேவனுக்காக ஒரு காரியத்தை செஞ்சுன்னு சொன்னால் தேவனை எப்படி நம்ம கனவீனம் பண்ணுவார்? ஒரு சமயம் ஒரு தேவனுக்கு என்று ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டிய காலம் என்னுடைய வாலிப காலத்தில், திருமண சமயத்தில் என்னுடைய தாய் ஒரே ஒரு இதில் வராங்க, நீ இப்படி செஞ்சேன்னு சொன்னால் நான் தூக்க மாட்டேன் தான் தாவேன். ஐயோ எங்கம்மா ரொம்ப பிடிவாதம் உள்ளவங்க, ரொம்ப சொன்னால் வீம்புக்குன்னு செய்கிறவங்க, உள்ளுக்குள்ள ஒரு பயம் அப்படி ஆயிடுமோன்னு. ஆனாலும் உடனே இதனுடைய வார்த்தை எனக்கு பளிச்சுன்னு வருது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆமாண்டவர், என்னுடைய தாய் அப்படியே தன்னுடைய அன்பின் மிகுதியினால என்னை மிரட்டி உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி தடையா வந்தால், என் தாயோட உண்மை நான் நேசிக்கிறேன், நான் உண்மை கனம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நீங்கள் அப்படியே கழுத்தில் கைட்ட மாட்டிக்கிட்டு நின்றுட்டு என்னடா சொல்கிற, குதிக்க போகிறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நான் ஆண்டுடைய வார்த்தை தான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. அப்படின்னா நான் பேசுவேன், ஏன்னா எப்பயுமே பணிஞ்சு போகக்கூடிய கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளை. ஆமாம், கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படினா கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். தேவனுடைய பிரியமில்லாத, தேவனுக்கு விருப்பம் இல்லாத, தேவன் வேண்டாம்னு சொன்ன ஒரு காரியத்தை நான் எப்படி செய்வேன்? அப்போ தேவனை கனம் பண்ணும் பொழுது எங்கள் அம்மா ஒன்று சாகலை, என்ன உங்களோட தான் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. 24 வருஷம் ஆச்சு, 25 வருடம் கிட்டத்தட்ட. அவர்கள் அப்படி சொல்லி தன்னை கனம் பண்ணுறவர்கள் தேவன் கனம் பண்ணுவார் நிச்சயமா. ஆனால் மனுஷிகமா ஐயோ என் பிள்ளை அப்படி ஆகிடுமோ, என்னுடைய அம்மா அப்பா அப்படி ஆகிடுவாங்களோ அப்படின்னு அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் தேவனை அசட்டை பண்ணேன்னு சொன்னேன், தேவனுடைய சத்தத்தை அசட்டை பண்ணேன்னு சொன்னேன், தேவனுடைய ஆலோசனை அசட்டை பண்ணேன்னு சொன்னேன், எனக்கு தான் நஷ்டம். ஆகவே பெற்றோர்கள் நம்ம உறுதியாக இருப்போம். பிள்ளைகள், மனம் திரும்பாத பிள்ளைகள், அவர்கள் வீட்டில் இருக்கிற காலம் வரைக்கும் நாம் தர்மம் கொடுப்போம். நாம் ஒரு நல்ல முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பிப்போம் அவர்களுக்கு. தேவன் அவர்களை ஏற்ற காலத்துக்கு ரட்சிப்பார். அந்த விசுவாசத்தோடு நாம் எப்படி தேவனை பின்பற்றலாம், எந்த வகையில் என் மனைவிக்கு நான் முன்மாதிரியாக இருக்கலாம், எந்த வகையில் என் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கலாம், அதை மாத்திரம் பார்ப்போம். சமயத்தில் ஒரு சகோதரியோட தன்னுடைய பிள்ளையை குறித்து இப்படி சொன்னாங்க, பிரதர் இவ்வளோ காலமாவது இன்னும் என் பிள்ளை இன்னும் ஞானஸ்தானத்தில் இருக்கிறார், தப்பு என்கிட்ட தான் இருக்குதா நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், நான் ஒரு நல்ல தாயா இல்லையோ கேட்குறேன். நல்லது கேளுங்க, ஆனால் அதை சோர்ந்து போயிடாது. தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார். அவர்களை ஏற்ற சமயத்தில் அவர்கள் இதயத்தில் மனமாறுதலை உண்டு பண்ணுவார். நேற்று வரைக்கும் கடினமாக இருந்த இதயத்தை இன்னைக்கு இலகு பண்ணுவார். அது அவருடைய காரியம், அது அவருடைய ரட்சிப்பு அவருடைய. ஆனால் நாம் செய்ய வேண்டியது மாத்திரம் செய்வோம். நாம் சோர்ந்து போக தேவையில்லை, நம்பிக்கையோடு இருப்போம். தேவன் நமக்கு